எப்போவுமே ஒரே மாதிரி குருமா வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரு க்ரீன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சுட சுட கல் தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி, ஊற வச்ச கசகசா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் 2 சேர்த்துக்கோங்க. நான் பொடியாக இருந்தனால 1 டீஸ்பூன் சேர்த்துக்கி நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதோட அளவுகள் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பட்டர், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ்ஜு குருமானாலே கொஞ்சமாக டைம் எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க.